வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு. இந்த நெத்திலி மீன் குழம்பை நம்ம இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் நெத்திலி மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு வடகம் நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல எப்போவுமே இந்த தாளிப்பு வடகம் சேர்த்து செய்யும்போது அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம பொடியாக நறுக்குன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எப்போவுமே நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ தட்டி வச்ச 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா குக் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு கீறி வச்சு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் 3 பத்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த குழம்புல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இந்த மீன் குழம்புக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். மீனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தலைபாகமும் வாலையும் கட் பண்ணிவிட்டு நடுவில்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த நெத்திலி மீன் குழம்பு நம்ம நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல மணமாகவே இருக்கும். மீனை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சிடணும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கிளறக்கூடாது, இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த நெத்திலி மீன் வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா மீன் வந்து உடஞ்சி தனித்தனியாக போயிடும். இப்போ இந்தளவுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது. மீனை சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீன் குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மீனை எடுத்து காட்டுற பாருங்கள். மீன் வந்து இந்த மாதிரி நம்ம 8லேருந்து 10 நிமிஷம் சிம்மிலே வைக்கும்போது மீன் ஒன்று கூட உடையாமல் நல்லா முழுசாகவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.